எல்லாருக்கும் வணக்கம். இது இலக்கிய மாலை யூடியூப் சேனலிலே நாங்கள் அஹ், கதைகள் பற்றிய அந்த கதைகளிலே இருக்கின்ற விடயங்கள் அவை எவ்வாறு சமுதாயத்தில் உள்நோக்கப்படுகின்றது, சமுதாயத்துக்கு அது என்ன செய்தியை கொண்டு வருகின்றது, ஒரு எழுத்தாளன் ஒரு கதையை எழுதுகின்றதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு எதை சொல்ல விளக்கின்றான், இந்த இதை சொல்வதன் மூலமாக அதை வாசகர்கள் மத்தியில் மனதிலே என்ன தூண்டலை ஏற்படுகின்றது, உளவியல் கருத்துக்கள் என்ன, உலக மக்களிடையே இப்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள், இவ்வாறுதான் இந்த சிறுகதைகள் மூலமாக சிறுகதையோ ஒரு இலக்கியமோ காலத்தை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக விளங்குகின்றது. அந்த இலக்கியத்திலே புனைகதை இலக்கியங்கள், சிறுகதை இலக்கியங்கள் என்று இருக்கின்றது. நான் இந்த சேனல் மூலமாக கதைகள், சிறு கதைகளிலே இருக்கின்ற சில சிறப்பான அம்சங்கள், அந்த அம்சங்களின் ஊடாக நாம் இதை கற்றுக்கொள்ளுகின்றோம், இதை வெளியுலகத்துக்கு நாம் சொல்லுகின்றோம் என்ற விடயங்களை சொல்லலாம் என்று வருகின்ற ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையாக எடுத்து பேசலாம் என்று இருக்கின்றேன். இன்று இங்கு கதை பற்றி பேச வருபவர் ரக்ஷனா ஷெரீஃபுதீன் என்பவர். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர், கவிஞர். பல நூல்களை படித்த அந்த அறிவு ஆய்வு செய்கின்ற மனப்பான்மையுடைய ஒரு எழுத்தாளர். அவர்கள் வந்திருக்கின்றார். ரக்ஷனா ஷெரீஃபுதீன் என்பவர். அடுத்ததாக எங்களுடன் கலந்துரையாட வந்திருப்பவர் கலாநிதி ஜீவகுமாரன் என்பவர். இவர் உளவியல் சம்பந்தமாக பேசக்கூடிய தன்மை உள்ளவர், ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர் என்பதை விட இவர் வாழுகின்ற நாட்டிலே டெனிஷ் என்ற டென்மார்க் என்ற நாட்டிலே டெனிஷ் மக்களுடன் வாழுகின்ற அங்குள்ள பிள்ளைகளுடன் பழகி அவர்களுக்கு கல்வி கற்பித்ததன் மூலமாக, அவர்களுடைய பாடசாலையில் கல்வி கற்றதன் மூலமாக அவர்களுடைய மனநிலை பற்றியும் இவர் உணர்ந்திருக்கின்றார். இதே வேளையிலே பல்கலைக்கழகத்திலே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்றதன் மூலமாக தமிழ் மொழியிலே சிறப்பு கல்வி, சிறப்பு பட்டம் பெற்றதன் மூலமாக அது பற்றிய அறிவு அவருக்கு இருக்கின்றது. சிறந்த பல நூல்களை வாசித்த அந்த அறிவு இருக்கின்றது. இந்த சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு மனம் அவருக்கு, மனநிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படி ஒரு கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் மூவருமாக பேசி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். வருகின்ற வாரங்களிலே வெவ்வேறு எழுத்தாளர்களையும் நாங்கள் அழைத்து வரலாம் என்று இருக்கின்றேன், கதைகளையும் சொல்ல இருக்கின்றேன். இப்போது நான் சொல்ல போகின்ற, இன்று எடுத்து நாங்கள் பேச போகின்ற கதையை எழுதியவர் நான் தான், கௌசி. நான் எழுதியிருக்கின்றேன். இந்த கதை மரணம் என்ற ஒரு கதை. இது ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மகன். அவர் ஒரே ஒரு மகன், தகப்பன் இல்லை. தாய் கஷ்டப்பட்ட அந்த பிள்ளையை வளர்க்கின்றார். அந்த மகன் தற்கொலை செய்து விடுகின்றார். அந்த தற்கொலை செய்ததுக்கு காரணம், தன்னை அறியாமல் தன்னோடு கல்வி கற்ற ஒரு மாணவியுடன் உடல் உறவு கொண்டு விடுகின்றார். ஆனால் அது தன்னை அறியாமல் நடந்து விட்டது. அதே நேரத்திலே தன்னோடு உண்மையாக காதலித்த ஒரு பெண், உலகத்தால் அறியப்பட்டவர், அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகின்றார் என்று இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் அவளை தெரிந்திருக்கின்றது. இவர்கள் இருவரும் தான் திருமணம் செய்ய போகின்றார்கள் என்று அவர்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்றது. அப்படியானவரை திருமணம் செய்து விடுகின்றார். திருமணம் செய்வதற்கு விரும்புகின்றார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்து விடுகின்றது. இப்போது அவர் உடனே தற்கொலை செய்து இறந்து விடுகின்றார். இறந்ததற்கு பிறகு மரணம் என்ற தேவதை இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கின்றது. ஏதாவது ஒரு மனிதனுடைய உயிரை அந்த மனிதன் எடுப்பதற்கு எந்தவித அர்ஹதையும் இல்லை. அந்த உயிரை கொடுத்தவரால் தான் அந்த உயிர் எடுக்க முடியும். இவர் தற்கொலை செய்ததை கண்டித்து மரண தேவதை ஒரு சான்ஸ் கொடுக்கின்றது. நீ விட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருத்தி விட்டு வா என்று உலகத்துக்கு அவரை அனுப்பி வைக்கின்றது. அப்போது அந்த உயிர், அவருடைய நண்பனுடைய உடலுக்குள்ளே அந்த உயிர் போகின்றது. அங்கு இருந்து கொண்டு இவர் நடப்பவற்றை, தன்னாலே பாதிக்கப்பட்டவர்களை பற்றி காணுகின்றார். அவர் இறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். இப்படித்தான் இந்த கதை அமைந்திருக்கின்றது. இது பற்றித்தான் நாங்கள் இப்போது கலந்துரையாட போகின்றோம். இப்போது நான் இந்த கதை பற்றி முதலாவதாக கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை எழுதப்பட்டுள்ள சூழல் ஒரு புலம்பெயர் தேசம்.
ஜெர்மனியில் நடந்ததாக அந்த கதை பின்னணி இருக்கின்றது. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விடயம் மனத்திலே பட்டது. இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற மக்கள் எவ்வாறு அந்த சமுதாயத்தில் இசைவாக்கம் அடைகிறார்கள், இன்டகிரேட் பண்றார்கள், அந்த சமுதாயத்திலே இருக்கிற நல்லது கெட்டதுகளை எப்படி உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், அதை உள்வாங்கிக் கொண்டு எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், அந்த பிள்ளைகளில் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அடையாள சிக்கல்கள், இதுல இருந்து மீள முடியாமல் அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போவதும் தற்கொலைகளை நோக்கி போவதுமான ஒரு சிக்கல் பரவலாக காணப்படுகின்றது. அந்த விடயம் நோக்கித்தான் கௌசியினுடைய கதை அமைந்திருந்தது. இங்கே நாங்கள் புலம்பெயர் சூழலை நாங்கள் பார்க்கின்ற போது 3 விதமான இசைவாக்கத்தன்மைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு இசைவாக்கத்தன்மை எப்படி என்று சொன்னால் அதை அசிமிலேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த சமுதாயத்துடன் தாங்கள் இருக்கிற அந்த தேசத்தின் கலாச்சாரங்களுடனும் தங்களுடைய மரபுகள் எல்லாவற்றையும் முற்றுமுழுதாக திறந்துவிட்டு அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு குரூப் இருப்பார்கள். இப்ப உதாரணமாக சொல்ல போனால், ஒரு தண்ணீருக்குள்ளே நாங்கள் சீனியை போட்டால் அது கரைந்து விடுகின்றது. கரைகின்ற பொழுது அந்த சீனியின் தன்மை இல்லாமல் போய் மறைந்து விடுகின்றது. அந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து முற்றுமுழுதாக அவர்கள் ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொல்வதென்றால் அந்த ஜெர்மனியில இருப்பதா இருந்தால் அங்கே இருக்கிற ஜெர்மன்காரர் போலத்தான் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் தமிழர் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுவார்கள். இல்லாட்டி அதுல இருந்து முழுவதுமாக விலத்தி இருக்கிற ஒரு தன்மை அந்த குரூப் ஆக்களிடம் காணப்படும். அடுத்து இன்னொரு குரூப் இருப்பார்கள். அதை நாங்கள் எப்படி சொல்வதென்று சொன்னால், மிக மிக இறுக்கமான ஒரு சூழலிலே அந்த சமுதாயத்தில இருந்து விலத்தி, உதாரணத்துக்கு சொல்ல போவதானால் துருக்கியில இருந்து வந்த மக்கள் ஆரம்பத்திலே அப்படி இருந்தார்கள். இப்ப அப்படி குறைவு. ஆரம்பத்திலே இருந்தார்கள். அதாவது தங்களுக்கண்டு ஒரு குழு இருக்கும், அவர்களுக்கண்டு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு தங்களுடைய சுற்றத்துக்குள்ளேயே தங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ளேயே, அதாவது செக்ரகேஷன் சொல்லுவார்கள், அது அவர் செப்பரேட் பண்ணிப்பட்டு இருப்பார்கள். இது இன்னொரு 2வது. அப்போ ஒன்று அடியும் முடியும் என்று சொல்லலாம். ஒரு பகுதியினர் முற்றுமுழுதாக மற்ற கலாச்சாரத்தை ஏற்பவர்கள், அடுத்தது குரூப் முற்றுமுழுதாக வந்திருக்கிற நாட்டினுடைய கலாச்சாரத்தை எதிர்ப்பவர்களாக, தாய்நாட்டிலே இருந்ததை விட மிகவும் கூடுதலாக தங்களுடைய கலாச்சார விழுமியங்களை காப்பாற்றுபவர்களாக, மிகவும் மொழி இன பற்று மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த குரூப். இவர்கள் 2 பேரையும் தவிர்த்து இன்னொரு குரூப் இருக்கும். அவர்கள் 2க்கும் பொதுவானவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய கலாச்சாரத்தை பேணிக்கொண்டு இருக்கிற அதே நேரத்திலே வந்திருக்கிற நாட்டு கலாச்சாரத்தை மதிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். டொலரேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடம் இருக்கும். மற்ற கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுத்திருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே எப்படி கூறுவதென்று சொன்னால், அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது தங்களுடைய கலாச்சாரத்தை பேணிக்காது பார்ப்பவர்களாக இருந்து கொண்டு, வேலைக்கு போகின்ற பொழுதோ மற்ற கலாச்சார மக்களுடன் பழகுகின்ற பொழுதோ அவர்களைப் போலேயே இருப்பார்கள். அப்ப இவர்கள் 2 இடத்துக்கும் பொதுவான ஒரு குரூப்பாக, அந்த சமுதாயத்திலே முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஒரு குரூப்பாக இருப்பவர்களாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த 3 விதமான குரூப் மக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த குரூப்பிலே இருக்கிற குடும்பங்களிலே வளருகின்ற குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், எது அடையாளம், எது என்னுடைய அடையாளம், எது என்னுடைய மரபு, நான் எப்படி இருக்க வேணும். நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போவதென்றால், குடிக்கக்கூடாது என்ற ஒரு கலாச்சாரம் எங்களிட மரபுகளிலே இருக்கின்றது. அதை ஏற்பதா இல்லையா? மற்றது இந்த கற்பு கோட்பாடு, அதை ஏற்பதா இல்லையா?
இதுகளுக்கு இடையிலே இந்த இந்த வளருகின்ற இந்த குழந்தைகளுக்கு தான் யார் என்ற ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சிக்கலை தவிர்க்க வேண்டியது பெற்றாருடைய கடமை. சிறு வயதில இருந்தே அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய அடையாளம் என்ன, நீங்க இப்படித்தான் இது இது இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் தாய்மொழியில் தெரிந்திருக்க வேண்டும், தங்களுடைய மரபு சார்ந்த விடயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு. அப்பொழுது அவர்கள் நிமிந்து, ஓகே, இது என்னுடைய கலாச்சாரம், எனக்கு அந்த ஒரு பெருமை இருக்கிறது, என்னுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு பெருமை இருக்கின்றது, ஓகே, நான் இந்த விதத்திலே நான் ஒரு மனிதனாக இருப்பேன். அதிலே அதை அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்பது அந்த குழந்தைகளுடைய ஆளுமையை பொறுத்தது. அந்த குழந்தைகளை ஆளுமை உள்ளவர்களாக வளர்ப்பது பெற்றாருடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் பெற்றார்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது பொறுப்பற்றவர்களாக வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு தங்களுடைய குழந்தைகளை கவனிப்பதற்கு நேரம் இல்லாமலுக்கு காசு உழைப்பதையே நோக்கமாக கொண்டு திரிகின்ற இடத்திலே பிள்ளைகள் தாங்களாகவே சில பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தாங்களாகவே சில பரிமாணங்களை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தாங்கள் யார் என்பது தெரியாமல் இருக்கிற இந்த அடையாள சிக்கல்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே குற்ற மனப்பான்மையும் வந்து சேர்ந்து விடுகின்றது. நான் செய்தது தவறாக இருக்கலாமோ, அந்த குற்ற மனப்பான்மை என்பதை கூட ஒரு கலாச்சார விழுமியங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்ப சரி பிழை மனிதத்தன்மை என்பதை தாண்டி கலாச்சார விழுமியங்கள் கூட குற்ற உணர்வுகளை வளர்ப்பனவாகத்தான் இருக்கின்றன. அதில் தற்சமயம் நாங்கள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக எங்களை வளர்த்து விட்டார்கள் இல்லையா? ஒரு தப்பு செய்துட்டால் அவர் மனிதர் அல்ல, இப்ப கற்பு போய்விட்டால் அவர் மனிதர் இல்லை, அவரை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது என்ற ஒரு குற்ற மனப்பான்மையை குழந்தைகள் மீதும் வளர்ந்தவர்கள் மீதும் செலுத்துகின்ற ஒரு கலாச்சாரத்திலே நாங்கள் இருந்து வந்ததினாலே இந்த குழந்தைகள் அதை மிக இலகுவாக அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்றார்கள். அப்ப இந்த இந்த கதையிலே வருகின்ற தற்கொலை செய்து கொண்ட அந்த இலக்கியன் என்ற பையனுக்கு அவருக்கு தான் யார் என்றதை முடிவு செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். அவர் தன்னுடைய மரபுகளை பேணி அந்த அந்த இடத்திலே போய் குடிக்காமலுக்கு இருந்து அந்த பெண்ணோடு சேராமலுக்கு இருந்திருந்தால் அவர் ஒரு விதத்திலே தப்பி இருப்பார். இல்லை, அவர் அந்த மெட்ட குரூப் ஆக்கள் மாதிரி நான் டேக் இட் ஈஸி, நான் இதிலே தான் போகின்றேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இந்த பெண்ணோடு இருக்க போகிறேன் என்று சொல்றதோ, அல்லாட்டி நான் குடி போதையிலே நான் செய்து விட்டேன், இட்ஸ் ஓகே, நீயும் போ நானும் போ, நான் எந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு துணிவு கூட இல்லாத மாதிரி. அப்ப இந்த இளைஞனுக்கு வந்துட்டு தான் யார், தான் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை இனி எப்படி போக போகின்றது என்ற விடயங்கள் தெரியாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்ந்து விட்டது. அங்கே அந்த தாயாரும் வந்துட்டு தனித்தாயாக அவர் அந்த பையனை வளர்த்திருக்கின்றார். அவர் வேலைக்கு போய் வந்திருக்கின்றார். அவர் தன்ற பாட்டிலே வளர்ந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் தாயார் கூறி கொடுத்த விழுமியங்களும் அவருடைய மனத்திலே இருக்கிறது. அது ஒரு பக்கத்திலே 50. இங்காலே தான் பழகிய சமுதாயத்திலே எப்படியும் இருக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு. அப்ப இவருக்கு வந்துட்டு ஒரு நிலையான ஒரு அடையாளம், ஒரு ஆளுமை, ஒரு 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 பிரச்சனையை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தி, மனவல்லமை எதுவுமே இந்த இளைஞனுக்கு இல்லாமல் இருந்திருக்கின்றது. காரணம் நான் நினைக்கிறேன் இந்த அடையாள சிக்கல் தான் காரணமாக இருந்திருக்கலாம். எந்த கலாச்சாரத்தை நான் பின்பற்றுவது, நான் யார் என்றது அந்த படியனுக்கு தெரியவில்லை. அந்த சிக்கல் காரணமாக இதை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது கௌசி இதுல என்ன நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றால், இந்த போதைகளுக்கு பிள்ளைகள் அடிமைகளாக இல்லாமல் போவதை தடுக்க வேண்டும். போதை எந்த ஒரு இடத்திலே அவர்களுக்கு பெரிய சிக்கலை கொடுக்கும் என்று. ஆனால் அதே நேரத்திலே இங்கே போதை கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இந்த குழந்தைகள் வளருகிறார்கள். சோ இந்த இடத்திலே அதை எவ்வாறு கையாள வேண்டும், எந்த இடத்திலே தான் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அந்த இளைஞனுக்கு இருக்க வேண்டியது. அதே இதுல இந்த இலக்கியன் என்ற பையன் மாதிரி இல்லாமல் தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி கூறுது. இங்கே இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு திடமான
மனம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை கூறுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதை மாறி மற்றவர்கள் யோசிக்க வேண்டும். அதிலே அந்த மற்ற கதாபாத்திரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பிம்பங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அந்த காதலி என்ற பிம்பம் அது கலாச்சாரத்திலே வளர்ந்த ஒரு பெண் மாதிரியும், கல்யாணம் செய்தவர் காதலித்தவரைத்தான் கல்யாணம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மரபிலே வந்த ஒரு பொண்ணாகும். அதே நேரத்திலே அந்த ஸ்ரேயா என்ற பிள்ளை நான் ஆரம்பத்திலே கூறியது போல முற்றுமுழுதாக இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட குரூப்பிலே வளர்ந்த ஒரு அவர்களுடைய பெற்றார்கள் அப்படியாக இருப்பார்களா இருந்தால் நான் எப்படியும் இருப்பேன், யாரும் என்னை பற்றி அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நெகட்டிவ் கரெக்டராக இதுல அந்த பிள்ளை வந்திருக்கின்றது. அந்த கதையை அப்படியே குறுக்கால் வெட்டி கொண்டு போற ஒரு பாத்திரமாக அந்த ஸ்ரேயா என்ற பாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான பல விதமான பிம்பங்களை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். அதே மாதிரி அந்த பாக்கியன் என்றவர் சமுதாயத்தினுடைய ஒரு குரலாக அயலட்டையல் கதைக்கிற கதை, அது கூட எங்களுடைய பழைய மரபுகளின் சாயல்கள் அந்த அவருடைய உரையாடல்களில் அமைகின்றது கூட யதார்த்தமான விடயமாகத்தான் இருக்கின்றது. இனி இதில இருந்து எழும்பி வாரது என்பது அல்லது இந்த செய்தி நீங்கள் என்னத்தை சொல்ல வருகிறீர்கள் என்பதும் அந்த ஸ்ரீராம் என்ற பாத்திரம் இலக்கியனுடைய ஒரு மறு வடிவமாக இங்கே கவுசியதை நீங்கள் சித்தரித்திருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பது கதையின் அது ஒரு சிறுகதை முடிகிற இடத்திலே தான் இன்னொரு சிறுகதை தொடங்குறதோ இல்லாட்டி ஒரு கதை நீண்டு கொண்டு போறதோ என்பதாக முடியும். ஆனால் அந்த இது எனக்கு கொஞ்சம் டக்கண்டு எனக்கு அது புரியாமல் இருந்தது. எப்படி எவருடைய ஆவிக்குள்ளே அவர் போய் கதைப்பார் என்பது அது எனக்கு கொஞ்சம் அது கடைசி நேரத்தில் ஒட்ட முடியாமல் இருந்தது. பிறகு நினைச்சேன் அது நீங்கள் சிம்பிளைஸ் பண்ணி சொல்லி இருக்கிறீங்கள், இப்படி இனி வர வேணும் என்ற எதிர்காலத்திலே அவர் இப்படித்தான் இருக்க வேணும் என்ற மாதிரியான ஒரு ஒரு உங்களுடைய ஒரு டேக்அவே செய்தியாகத்தான் அந்த ஸ்ரீராமை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அளவிலே மிச்சமினி பக்ஷனா உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், நாங்கள் பிறகு கலந்துரையாடுவோம். நன்றி நன்றி அம்மா. நீங்கள் இந்த இந்த மொத்த கதை அது தொடர்பான அந்த கதையில வர்ற கதை மாந்தர்களுடைய உளவியல், சமூகத்திற்கு இதன் மூலம் செல்லப்படுகின்ற செய்தி, அடுத்தது தற்காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவர்களுடைய உளவியல் என்கிற பாங்கில் ஒரு விளக்கமான ஒரு கருத்துரையை சொன்னீர்கள். என்னை பொறுத்த அளவில் இந்த கதையை நான் வாசிக்கின்ற பொழுது முதலில் எனக்கு தோன்றிய ஒரு விடயம், என்ன நோக்கத்துக்காக ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதுகிறார் என்ற அடிப்படையில் இருந்து அந்த கதையை நான் உள்வாங்கிக் கொள்ள முயற்சித்தேன். எந்த ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் எங்களுடைய கலாரசனை, எங்களுடைய கலை உள்ளம், எங்களுடைய மொழி மீதான எங்களுடைய பாண்டித்தியம், எங்களுடைய மொழியாட்சி அத்தனையும் தாண்டி ஒரு கலைஞர் என்று வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கலை மூலமாக நாங்கள் சமூகத்துக்கு எதை கடத்த வருகிறோம் என்கின்ற ஒரு அடிநாதம் எங்களுடைய படைப்புகள் இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தது. அது மிகவும் செம்மையான ஒரு தகவலாகவும் இருக்க வேண்டும். அது ஒரு கலைஞனுக்கு ஒரு சமூகத்தின் மீதாக இருக்கின்ற ஒரு தார்மீக பொறுப்பு என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த கதை எழுதப்பட்டதன் நோக்கம் மிக தெளிவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, அவனுக்கு அவனை சார்ந்தவர்கள் மீது இருக்கின்ற பொறுப்பு, அவனுடைய கடமை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவன் தாங்கி இருக்கின்ற அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள், இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இது இருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் இப்படியான முடிவுகள் தவிர்க்க ஒண்ணாததாகவும் எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் அடிக்கடி காண கிடைக்கின்றதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தகவல் மிகவும் அவசியமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனை கௌசி அவர்கள் செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அது அப்படி இருக்க இந்த கதையை எடுத்து கொள்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல இளைஞர்கள்
எப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள், இந்த எசிமிலேஷன் உள்ள இளைஞர்கள், கல்ச்சரலி பவுண்ட் என்னுடைய கலாச்சாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இரண்டையும் சமநிலையாக வைத்திருக்கின்றவர்கள் என்று நாங்கள் ஒரு தரப்படுத்தலை அதில் செய்திருக்கிறோம். அதனோடு சேர்த்து நான் அண்மையில் ஒரு சிறிய ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன். 2 உளவியலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்பு இருந்த தலைமுறைகள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாட்டனார் பாட்டி அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு 80% அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஒரு 20% மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதே போல எங்களுடைய தாய் தந்தையருடைய வாழ்வியலில் இருந்து ஒரு 80% நாங்கள் பின்பற்றுகிறோம். அதில் ஒரு 20% மாறுதல்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தலைமுறை அதற்கு இடையில் உள்ள இடைவெளி மிக பெரிதாக இருக்கிறது. வேறு எங்கிருந்தோ ஒரு வேற்றுலகத்தில் இருந்து அவர்களுடைய ரசனையாக இருக்கட்டும், அவர்களுடைய வேல்யூ சிஸ்டமா இருக்கட்டும், அவர்கள் பெரிதாக நினைக்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே முற்றுமுழுதாக ஒரு அப்ராப்டாக புதிதாக வந்த ஒன்றாக இருக்கின்றது. நான் அவதானித்த விடயம், பொதுவாக இந்த தலைமுறையில் இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் ஒரு முற்போக்கான ஃபார்வர்டான ஒரு தலைமுறையாக தெரிகிறார்கள். ஆனால் இந்த தலைமுறை இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. அதாவது அவர்கள் சில விடயங்களை சரி பிள்ளை நீங்கள் சொன்னது போல் பிளாக் ஒயிட் என்று பார்க்கிறார்களே ஒழிய, கோட்பாடு ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை அடி நின்று நுனிவரை இது ஒவ்வொரு விடயத்தையும் திறனாய்ந்து இது சரிகண்டு தங்களுக்குள் சில புரிதல்களை கற்பிதங்களை அவர்கள் வைத்துக்கொண்டு முன்னெடுத்து நடக்கிறார்களா என்ற கேள்வி இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த கதையில் வருவது போலவே ஒரு புலம்பெயர் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளை என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு தன்னுடைய கலாச்சாரமும் தோடு சேர்ந்து அவரை போலவே புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற ஏனைய இளைஞர்களுடைய அறிமுகம் இருந்திருக்கும். அப்படியான ஒரு எக்ஸ்போஜர் நாங்கள் சொல்வோம் ஆங்கிலத்தில். அந்த ஒரு வெளிப்படுதல் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு பல்வேறு விதமான கலாச்சாரங்களுடைய அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். எனவே பழைய தலைமுறைகள் போல ஒரே இடத்தில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணிக்கின்ற மக்களுடைய சிந்தனை என்கின்ற அந்த வட்டத்தை விட மிக அகல விசாலமான ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் இப்படியான விடயங்களில் நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்த இடத்தில் இலக்கியம் சம்பந்தமான ஒரு பாத்திர படைப்பு இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். என்றால் அதை நாங்கள் அவருடைய அந்த முடிவுக்கு நாங்கள் சரி கண்டிருக்கலாம். இவர் இப்படியான ஒரு அவர் சம்பந்தமாக சின்ன ஒரு விவரணம் இருக்கின்றது. ஆனால் அவருடைய பாத்திரம், அவர் எப்படியானவர், அவருடைய விருப்பு வெறுப்புகள் அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் மூலமாக அது எங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருந்தால் இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அதனை எங்களுக்கு நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதனோடு எங்களுக்கு சில விடயங்களை எதிர்ப்பு கூறக்கூடியதாக கூட இருந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். அதை தாண்டி இந்த கிளைமேக்ஸில் வருகின்ற இந்த செகண்ட் சான்ஸ், நீங்க சொன்னீர்கள் அது எனக்கு ஒட்டாமல் போய்விட்டது என்று. ஆனால் நான் அதை எப்படி நினைக்கின்றேன், அதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கும் திடீரென்று ஒரு திருப்பம் வந்தது போல இருந்தது. இதை எப்படி நாங்கள் இதை உள்வாங்கிக் கொள்வது என்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். அதாவது நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாய், இப்படி முடிவெடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு 2ஆம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கிடைக்க நேரிட்டால் அவர்கள் வாழ்ந்த அதே இடத்திற்கு அவர்கள் இறந்தவர்களாக இருந்து அவர்கள் வர ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலம் அவர்கள் எவ்வளவு தூரம் அதனை ஒரு பகுப்பாய்வு செய்ய முடியும், நான் எடுத்த முடிவு எவ்வளவு தவறானது என்பதை அடுத்த தலைமுறைக்கு அல்லது வாசிக்கின்ற யாராக இருந்தாலும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகின்ற ஒருவர் இப்படியான ஒரு செகண்ட் சான்ஸ் பற்றி யோசிப்பார். அதற்காக இது எனக்கு எதை ஞாபகப்படுத்தியது என்று சொன்னால், மர்மதேசம் என்ற ஒரு
ஒரு நாடகம் ஒரு காலத்தில் போனது. நான் நினைக்கிறேன் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய புத்தகம் விடாது கருப்பு. அதை நாங்கள் 2 முறை விதமாக அவர் அதை எழுதியிருப்பார். அதாவது ஆரம்பத்திலே பார்க்கின்ற பொழுது அது ஒரு சமய சடங்குகளாகவும் அது ஒரு தெய்வம் கருப்பசாமி தொடர்பாக அவர்களுக்கு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை போலவும் அது காட்டப்பட்டு வந்து கடைசி அங்கம் வரும் வரைக்கும் எங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு பக்தி கலந்த ஒரு கதை போல இருந்து வந்து கடைசியில் அதனை அவர் ஒரு விஞ்ஞானத்துக்குள் அதை இணைத்திருப்பார். அது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று அதை கொண்டு வந்து அதை இணைத்திருப்பார். ஆக அதை நீங்கள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று அவர் முடித்தும் அந்த ஆன்டி கிளைமேக்ஸ்ல அவர் சொல்லுவார், இது கருப்பசாமி அல்ல, இது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று நீங்கள் சொன்னால் கூட பக்தர்கள் அதை அப்படி பார்க்க போவதில்லை, அவர்கள் அதை கடவுளாகத்தான் பார்ப்பார்கள். அப்ப நீங்கள் விஞ்ஞான ரீதியாக நோக்குகின்றவராக இருந்தால் அதற்கு ஒரு நியாயம், நீங்கள் கடவுள் தொடர்பாக சிந்திக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நியாயம், அது உங்களுக்காக விட்டு விட்டோம் என்ற அடிப்படையில் அந்த கதை இருக்கும். எனக்கு அதை ஞாபகப்படுத்தியது. அந்த வகையில் நாங்கள் ஏதாவது இப்படி ஒரு உளவியல் டேர்மை நாங்கள் இதுக்குள் காயின் பண்ணி விட்டு இருந்தால் இது இன்னும் இன்னும் இந்த அம்மா சொன்னது போல இதை எப்படி உள்வாங்குவது, இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற சந்தேகம் இருக்காதுன்னு நான் நினைத்தேன். ஏனென்றால் இது புதிதல்ல, இப்படியான ஒரு திருப்பம் எழுத்துலகுக்கு புதிதல்ல. ஏற்கனவே இப்படியான புனைவுகள் இருக்கின்றன. அதை நாங்கள் எவ்வளவு தூரம் நியாயப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை வைத்துத்தான். அடுத்தது நீங்கள் சொன்னது போல இந்த செய்தி கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். அடுத்தது எதற்காக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்கின்ற அந்த விடயம், அது எனக்கு அதுதான் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் அவருடைய மனப்போராட்டமும் அவர் அந்த காரணம் இது ஒரு வலிதான காரணம் தான். ஆனாலும் இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருந்தால் அல்லது இந்த காரணத்துக்குள் இன்னொரு கிடுக்குப்பிடி போட்டிருந்தால் அந்த தற்கொலைக்கு வேற வழி இல்லை அவருக்கு என்கின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இப்படியான ஒரு நிகழ்வுக்காகவும் தற்கொலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் சொன்னது போல இந்த கலாச்சாரம் இப்படி இருக்கிற விடயத்திலிருந்து நாங்கள் பிறந்து விட்டால் எங்களுடைய இதோடு எங்கள் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, அல்லது நாங்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்று சிந்திக்கிறது. அதை நான் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பார்க்காமல் அதை ஏன் நான் சொல்கின்றேன் சொன்னால், இன்னொரு சிந்தனைகள் உளவியல் இப்பொழுது ஒரு பார்வை இருக்கு, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், கலாச்சாரம் என்று சொல்வது ஏதோ ஒரு பிற்போக்குத்தனம். கலாச்சாரம் என்ற வார்த்தை கலாச்சாரம் என்று சொன்ன உடனே இவர்கள் பழைமை பேச வந்து விட்டார்கள். அல்லது என்னை பொறுத்தவரை கலாச்சாரம் என்கின்றது ஒரு சமூகத்தின் அடையாளம். அடையாளம் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த அடையாளம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வீண் கலாச்சாரம் என்ற பெயரில் இருக்கின்ற வீண் சம்பிரதாயங்கள் தான் எங்களுக்கு தேவை இல்லையே ஒழிய கலாச்சாரம் மிக அவசியம். நாங்கள் யார் என்கின்ற ஒரு அடிப்படை எங்களுக்கு இருந்தால், நீங்கள் சொன்னது போல எங்களுக்கு நான் யார் என்கின்ற அடையாள பிரச்சனை சிக்கல் வராது. இந்த அடையாள சிக்கலுக்குள் பிள்ளைகள் தத்தளிக்கின்றதன் காரணம் கூட கலாச்சாரம் என்று சொல்வதை அவமானமாக கருதுகின்ற ஒரு சாரார் இருக்கின்ற அதே வேளை, கலாச்சாரத்தையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற இன்னொரு சாராரும் இருக்கின்ற அதே வேளை, இதற்கு இடையில் உள்ள சமநிலையை மிக தெளிவாக துல்லியமாக எடுத்துரைப்பதற்கு எவ்வளவு தூரம் தற்காலத்தில் இருக்கிற இலக்கியங்கள் உதவி செய்கின்றன என்ற கேள்வியும் இருக்கிறது. நிறைய பேர் எழுதுகின்ற பொழுது அதனை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏனென்றால் நிறைய பேர் எழுதுகின்ற பொழுது இந்த கலாச்சாரம் என்ற விடயத்தை தொட பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அதை தொடுகின்ற காரணத்தால் நான் ஒரு பழமைவாதியாக சித்தரிக்கப்பட்டு விடுவேனோ என்கின்ற அச்சம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதே நேரம் கலாச்சாரம் என்பது ஒரு தேவையற்ற விடயம் என்று சொல்வது ஒரு ஃபேன்சி ஒரு டேர்மாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்க அதுல எது கலாச்சாரம், ஏன் எங்களுக்கு கலை, இப்ப எங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய அடையாளம். நான் யார் என்கிறது என்னுடைய அடையாளம். அது மிக முக்கியம். என்னுடைய சமூகத்தில் நான் யார் என்கிறது முக்கியம். எனவே இப்படி இந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்தோமானால் இலக்கியம்
இலக்கியனுக்கு நடந்தது ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நினைத்து இலக்கியன் அவ்வளவு தூரம் மனம் வருந்த தேவையில்லை. இலக்கியன் எதற்காக மனம் வருந்த வேண்டும் என்று சொன்னால், அப்படியான ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டதை பற்றி தான் இலக்கியன் கவலைப்பட வேண்டுமே ஒழிய, ஏனென்றால் அவர் தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் இருந்து அவர் ஒரு போதைக்கு அடிமையாகி அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை அல்ல. ஒரு தாய் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பிள்ளை. அப்படி இருக்கின்ற பொழுது படித்த பிள்ளை, அது பற்றியும் சொல்லப்படுகிறது. அவர் நன்றாக படிப்பார், நல்ல விதமான ஒரு பிள்ளை. அவர் திடீரென்று அந்த பெண்ணை அழைத்து அவர் போகிறார். அந்த இடத்தில் யாருமே இல்லை, தன்னை மட்டும்தான் அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுதே அவர் சுதாரித்திருக்க வேண்டும். அதை நினைத்து தான் இலக்கியன் கவலைப்பட வேண்டுமே ஒழிய, இப்படி ஒன்று நடந்து விட்டது, இனி நான் வாழ தகுதியற்றவன் என்று அவர் கருதுவது தவறு என்பதைத்தான் நாங்கள் இன்னும் ஆணித்தரமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடந்து இப்படியான ஒரு சூழலில் இது நடந்திருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, இலக்கியன் போன்ற இளைஞர்கள் அதற்கு முகம் கொடுக்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்பொழுது சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த குழிக்குள்ளும் எங்கள் கால் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அது நடைபெறுவதற்கான நிகழ்தகவுகளை இயன்ற அளவு குறைத்துக் கொள்வதற்கு இளைய சமூகம் அதற்காக திட சங்கற்பம் பூண வேண்டும். ஏனென்றால் ஒரு தவறை செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் வெட்கப்படுத்தவை. ஒரு தவறு என்று தெரிந்தும் அதனை நான் செய்யாமல் இருந்தால் என்னை கோழை என்று நினைப்பார்களோ, அல்லது இந்த சமூகத்திற்கு நான் பொருத்தமற்றவன் என்று நினைப்பார்களோ, நான் ஒரு சொல்லுவார்கள், அந்த திரைப்படத்தில் சொல்வார்கள், இவர் ஒரு தயிர் சாதம் என்று, அப்படி நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிழையை நீங்கள் செய்ய தேவையில்லை. பிழையை செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. சரியை செய்யாமல் இருப்பதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தி மிக அழகாக கடத்தப்பட வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இலக்கியன் அவருடைய திருமண முடிக்க இருக்கின்ற பெண்ணிடமே அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கலாம். அப்படியான சிந்தனைகள் பிறகு அவருக்கு வரும். நீங்கள் சொன்னது போல ஒரு சிறுகதையின் முடிவு இன்னொரு சிறுகதைக்கு ஆரம்பம் என்று சொல்கின்றது போல, அவர் நீங்கள் அடுத்த சிறுகதை இதை தொடர்ந்து நீங்கள் எழுதலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியான இந்த இழை மிக முக்கியமான ஒரு இழை. இது பல்வேறுபட்ட, அதாவது இப்பொழுது இருக்கின்ற இளைய சமுதாயம் தொடர்பாக எழுத்தாளருக்கு இருக்கின்ற அந்த உளக்கிடக்கைகள் தான் இந்த கதையில் வெளிப்பட்டிருக்கிறது என்பது அழகாக தெரிகிறது. எனவே இது சொல்லப்பட வேண்டிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் மேலதிகமாக எனக்கு இருந்த ஒரே ஒரு நெகட்டிவாக ஒரு விடயம் என்று நான் சொன்னேன். அதாவது நெகட்டிவ் என்று சொல்ல முடியாது, இன்னும் மேம்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்த ஒரே ஒரு விடயம், இன்னும் இதை கொஞ்சம் நீட்டி இருக்கலாம். இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நீட்டி இருக்கலாம். இந்த விவரணங்கள் மூலமாக அந்த ஸ்ரீராம் யார், அல்லது இந்த தாய்க்கும் ஸ்ரீராமுக்குமான உறவு என்ன, அடுத்தது இந்த இலக்கியனுக்கும் அவர் திருமணம் முடிக்க இருக்கின்ற பெண்ணுக்கும் இடையிலான உறவு பற்றி சிறிய ஒரு விளக்கம் வருகின்றது. ஆனாலும் இவர்கள் ஒவ்வொருவருடைய பாத்திர படைப்பையும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேறி சொல்லி இருந்தால் எங்களுக்கு இந்த கதையை எங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதுதான் நடக்க போகின்றது என்ற ஊகத்துக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்ற அந்த சஸ்பென்ஸுக்குள் கொண்டு போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படியான கொஞ்சம் இன்னும் மெருகூட்டல் செய்வதால் வரும் நான் நினைக்கின்றேன். ஒரு சிறுகதைக்குண்டான அந்த அளவு இன்னும் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். அது இன்னும் அது எங்களுடைய அந்த சொல் அளவை தாண்டி போகவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதாவது பயப்படாமல் அதை கூட்டியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை தவிர மற்றபடிக்கு இந்த சொல்ல வந்த கருத்து மிக ஆழமான கருத்து சொல்லப்படு. இது என்னுடைய பார்வை. நன்றி இருவருக்கு நன்றி. இப்ப என்னன்னு சொன்னால், சொற்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சொற்களுக்குள் இந்த கதை வர வேணும் என்று கேட்ட காரணத்தால அதை இன்னும் கொஞ்சம் மேல எழுத முடியாத சூழ்நிலை வந்துட்டுது. இத்தனை சொல்லுக்குள்ள இந்த கதை இருக்க வேணும் என்று கேட்டதால எழுத முடியாத சூழ்நிலை. மற்றது அந்த இலக்கியன் என்ற கதாபாத்திரம் ஒரு
ஒரு நல்ல மனம் படைச்ச அந்த காரணத்தால தான் வந்து தாயிட முகத்திலேயும் முன்னுக்கு கொண்டு வர இயலாது. மற்றது தன்னுடைய காதலிக்கு முன்னுக்கு முகத்தை நேரே வச்சு கதைக்க முடியாது. அப்படியான ஒரு மனநிலை படைச்ச ஒரு நல்ல ஒரு சோல் என்றபடியால அவரால் அதை தாங்கி கொள்ள முடியல. மற்றது இந்த கதையிட முக்கிய நோக்கம் வந்து கலாசாரம். இந்த கலாசாரம் தற்கொலை. தற்கொலை என்றது வந்து எந்த மனுஷனுக்கும் தந்த உயிரை தான் மாய்ப்பதற்கு இது இல்லை, உரிமை இல்லை என்றதை ஆணித்தரமா எடுத்து சொல்றது. தற்கொலை எதுக்கும் தீர்வு அல்ல என்றதை எடுத்துக்கொள்றதுக்காகத்தான் இந்த மரண தேவதை என்று ஒன்று வந்தது. ஏன்னா நீ திருப்பி போய் பாரு, நீ விட்ட பிள்ளை என்னன்றத நீ போய் பாரு, போய் பார்த்து அந்த இதை என்னன்னு பார்த்துட்டு நீ தீர்த்துட்டு வா. அதெல்லாம் நீ உண்ட கடமை. அதெல்லாம் இருக்கக்குள்ள நீ என்னத்துக்காக நீ தற்கொலை செய்த நீ என்றதுக்காகத்தான் திருப்பி அனுப்புறது. அப்ப பாக்குற நேரத்துல இவருக்கு அந்த அப்பத்தான் அவருக்கு உணர்றார் வந்து தான் வந்து தாயிட கடமைய தான் முடிக்க முடியல, என்னால் நான் தற்கொலை செய்வதால என்னுடைய காதலி இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறார், அவளுக்கு ஏன் நான் இந்த தண்டனையை கொடுக்க வேணும் என்றதை எல்லாம் அவள் அந்த நேரத்துல நினைக்கிறார். அந்த ஸ்ரேயா ஆண்ட கதாபாத்திரம் கலாக்கா சொன்னதை போல ஸ்ரேயா ஆண்ட கதாபாத்திரம் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு அந்த இரண்டாவது இந்த கலாச்சாரத்தை முற்றுமுழுதாக ஈட்டுக்கொண்ட ஒரு கதாபாத்திரம். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, நீ வேணும், உன்னோட நான் ஒரு நாள் வாழ வேணும், அது எனக்கு போதும், மற்றபடி நான் ஃப்ரீயா இந்த பாட்டுல நான் போவேன். அதே விண்ணப்பாட்டில் வளர்ந்த ஒருவனாக இந்த இலக்கியன் என்ற கதாபாத்திரம் இருந்திருந்தால் அவரும் அதை டேக் இட் ஈஸி என்று எடுத்து விட்டுட்டு போயிருப்பேன். அவரால உடனடியாக மற்ற தற்கொலைக்கு உடனடியாக எடுக்கிற முடிவுதான் தற்கொலைக்கு காரணம். தற்கொலை வந்து அதை ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசித்தால் தற்கொலை செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க தற்கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உடனடியாக எடுக்கிற அந்த தேர்வுக்கு தான் காரணமாக இருக்கின்றது. அதையும் அது அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தார் என்றால் அது செய்யாம விட்டிருக்கலாம் என்றதுதான் இது. என்னட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த வாசிச்ச ஒருவர் என்னென்றால், புலம்பெயர்ந்த நாட்டிலையும் இலக்கியம் போல ஒரு கதாபாத்திரம் இருக்குதா என்றது. ஆனால் நிச்சயமாக புலம்பெயர்ந்த நாட்டிலேயும் இலக்கியம் போல கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது. அதுக்கும் முதல் தொடக்கத்துல ஆரம்பத்துல கலாக்கா அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டார். ஏனென்றால் எந்த மண்ணுக்கு போனாலும் தன்னுடைய சுயத்தை இழக்காதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துக்கு தாங்கள் எப்படி பிறந்தார்களோ அப்படி வளர்ந்தார்களோ அதே போல இங்கேயும் வாழ்றவங்க இன்னும் இருந்துதான் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அப்படியானவர்கள் காதலுக்காக தியாகம் செய்கிற தற்கொலை செய்யறவங்கள் தான் அப்படியானவர்கள். அப்ப காதல் வந்து ஒரு சின்ன விஷயம் என்று விட்டுட்டு போடுறவங்க தற்கொலை செய்ய மாட்டாங்க. அப்படி என்ற இது இந்த நாட்டில் இதுல இருக்குது என்றதுதான் நான் அந்த இதுல முக்கியமாக மற்றது. அதுல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மனதை பற்றி ஒரு உளவியல் கருத்து எடுத்தேன்னா, சிலருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலாக்காக்கம் என்னென்றா, ஒருத்தர் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்தால் அவர் இறந்ததாக அந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அந்த ஏற்றுக்கொண்டிருக்கணும். இப்படி நான் உதாரணத்துக்கு 2-3 பேரை நான் கண்டுட்டேன். அப்படி அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அவங்க இருக்கிறாங்க என்று நினைச்சு கொண்டுதான் வாழுவாங்க. அவங்களோட பொருட்கள் அப்படியே இருக்கும், அவங்க வந்துட்டு போறாங்க, அப்படி இப்பதான் போனவங்க இப்பதான் வந்தவங்க என்ற அந்த மனநிலைக்கு போயிருக்கு. அந்த மனநிலையைத்தான் இலக்கியனுடைய தாய்க்கு நான் அந்த எடுத்து காட்டினேன். அப்படி ஒரு உதாரணத்தை அதுல எடுத்து காட்டியிருந்தது என்றுதான் நினைக்கிறேன். மற்றது உண்மை சம்பவங்கள் இல்லை, இது கற்பனையில தான் வந்த இந்த கதை. கற்பனையில இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணித்தான் அந்த. ஆனால் சிலருக்கு வந்து ஒரு படமும் கொண்டு வந்த நினைக்கிறேன். அந்த செத்த இறந்தவர் வந்து திருப்பம் வந்து பிறக்கிறார், அவராவே எழும்பி அவரே உருவத்துல வாரது. இது வந்து அப்படி இல்லை, இறந்தவர் ஆவி வந்து இன்னொருவருடைய உடலுக்குள்ள போய் அவருடைய கடமையை முடிக்கிறதுக்காக போறது மாதிரி தான் இந்த கதையில நான் அதை கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா கடமைகள் முடிக்கப்பட வேண்டும், முடிக்காமல் தற்கொலை இறப்பு இயற்கையாக வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தற்கொலை வந்து செய்யக்கூடாது என்றதுதான் அந்த அதுல முக்கியமானதாக இருக்குது. இப்ப உதாரணமாக இப்ப ரக்ஷனா சொன்ன மாதிரி அந்த இலக்கியனுடைய பாத்திர படைப்பு வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடைசியில கொஞ்சம் கூடுதலான ஒரு ஒரு அவருடைய அந்த மனநிலை கொஞ்சம் காட்டப்பட்டிருந்தால் எங்களுக்கு அந்த ஸ்ரீராமுடைய இது கொஞ்சம் பின்னால போய் இலக்கியனுடைய பிம்பம் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த
இன்னும் ஒரு விடயம் நீங்கள் கதைச்சு கொண்டிருந்த பொழுது யோசித்தேன். இந்த ஸ்ரேயா என்ற பாத்திரத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக புலம்பெயர் தேசங்களிலே இருக்கிற மக்கள், அதாவது புலம்பெயர்ந்த மக்கள், அதாவது வெள்ளைக்கார கலாச்சாரம் என்பதை தவறுதலாக கூட புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு, ஒரு 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 இது 100% இருக்கின்றது. அவர்களுடைய கலாச்சாரத்தை தப்பாக நினைத்து கொண்டிருப்பது 100% மன்னிக்க முடியாத குற்றம் எங்களுடைய ஆட்கள் செய்து கொண்டிருப்பது. அது அது கல்ச்சரல், அவருடைய கலாச்சாரத்துக்கும் ஒரு கிராமட்டிக் இருக்குது. எல்லா கலாச்சாரத்துக்கும் ஒரு கிராமட்டிக் இருக்குது. அந்த எங்களோட திரைப்படங்கள் தான் அப்படியான ஒரு பிம்பத்தை கொடுத்திருக்குது. அங்க வந்து எப்படி இருக்கலாம். நிச்சயமாக எனக்கு நான் தெரிந்த அளவிலே வந்துட்டு எல்லா வெள்ளைக்காரர்களும் தூய்மையாத்தான் இருக்கிறார்கள். இப்ப ஸ்ரேயா என்ற பாத்திரம் வந்து ஒரு விதிவிலக்கான ஒரு பாத்திரம். அதாவது வந்து அது ஒரு சுத்த தமிழ் பொம்பளை கூட 100% பெரிய மரபு சார்ந்த ஒரு பெண்ணாக தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இது நீங்கள் இதுல ஸ்ரேயா எண்ணத்தை விட்டு போட்டு வடிவுக்கரசி என்று போட்டிருந்தால் கூட அங்கேயும் அப்படியான ஒரு வில்லத்தனம் இருக்கத்தான் செய்து. அது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு 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 கூடாத எதிர்மறையான ஒரு நச்சுத்தன்மை உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை நாங்கள் தவறுதலாக விளங்கி கொண்டு இதே சாட்டில் ஒரு எஸ்கேபிசம், நான் தண்ணி அடிச்சாதான் என்ன சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளுவாங்க, நான் சிகரெட் பார்த்தினாத்தான் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க, நான் இப்படி இருந்தா தான் என்ன அக்செப்ட் பண்ணுவான் என்று சொல்வது மிக மிக ஒரு தவறான ஒரு புரிதல். அதே தான் இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளும் கூட, இளம் பெண்கள் என்றாலும் சரி, ஆண்கள் என்றாலும் சரி, நான் இப்போ டிஸ்கோடெக்கு போத்தான் வேணும் என்பது, என்ன போவாட்டி மற்றவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் என்று சொல்வதெல்லாம் வந்துட்டு எல்லா டெனிஷ் பிள்ளைகளும் அப்படி என்று இல்லை. அவைக்கண்டு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அவர்கள் 100% அவர்கள் உண்மையாக வாழ்கின்றார்கள், பொய் சொல்லுவதில்லை. நான் இங்கே போனால் எங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிறது. வந்து இந்த சமூகத்தவர்கள் என்றா இவங்க 100% இப்படி இருப்பாங்க, இவங்க 100% அப்படி இருப்பாங்க, அப்படி என்று இல்ல. இது புலம்பெயர் தேசம் என்று இல்ல. ஸ்ரேயா மாதிரி கேரக்டர்கள் வந்து எங்களோட நாட்டிலையும் இருக்குதுதான், ஊர்களையும் இருக்குது, கிராமங்களையுமே இருக்குதுதான். நிச்சயமாக உலகம் முழுவதிலும் இது பரந்துபட்ட ஒரு பாத்திரங்களை எல்லா இடத்துலயும் நாங்கள் சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அது என்னன்னு சொல்றது, ஒரு ஆக்களை ஸ்டெம்பிள் பண்ற மாதிரி, இவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு தப்பான எண்ண கருத்து. தமிழர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், வெள்ளைக்காரர் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். வெள்ளைக்காரர் 5-6 பேரை கல்யாணம் கட்டுவாங்க, ஸோ அதில் வெள்ளைக்காரர் விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்களும் அப்படி அல்ல. அவங்களுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, அவைகளுக்குரிய ஒரு ஒரு அமைப்பு, அவர்களுக்குரிய ஒரு கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள். அவர்கள் மத நம்பிக்கை இல்லாமல் இருந்தா கூட மனித நம்பிக்கையும் மனித நேயமும் நிறைந்த மக்கள் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் அதுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்கிற தவறுகளுக்கு தப்பித்தலுக்குரிய ஒரு வழியாக ஒரு எஸ்கேபிசத்துல தான் சொல்றது. நான் போனேன், எந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எங்கட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நான் 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காட்டி என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அது இவர்கள் அதை செய்ய விரும்புவதற்கு அவர்களை சாட்டிக் கொள்வதே தவிர அவர்களுடைய கலாச்சாரம் அப்படி இருக்குமென்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது அவர்களுடைய வாழ்க்கை முறை, அதை 100% மதிக்க தெரிந்திருக்க வேணும். அதே இப்ப தாங்கள் ஒரு தப்பை செய்து போட்டு வந்துட்டு பிறகு அதை அவர்களுக்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று கூறுவது கூட ஒரு தவறுதலான ஒரு விடயம், ஒரு எத்திக்கு இல்லாத மாதிரியான ஒரு விடயம். இப்ப ஸ்ரேயா சன்னியை அடிக்க சொல்லிட்டான்றதுக்காக வேண்டி அவர் குடிக்க போனார் இல்லையா, அங்கே அவர் சறுக்கிறார். அவர் சறுக்கிறதுக்கு எங்கே வருகிறது, ஏதோ ஒரு அடி மூளையிலே அவருக்கு இருக்குது, நான் செய்யலாம், டேக்கு டிசின்னு எடுத்துட்டேன். ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியுது இது டேக்கு டிசி இல்லைன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது. அப்ப அந்த மனப்புரள்வுகளும், அதே நேரத்துல இப்ப அந்த ஒரு தற்கொலைக்கு போறார், அவருக்கு ஏற்கனவே அவருக்கும் சில டிப்ரெஷன்கள், அவருடைய மனம் வந்து ஏதோ ஒரு சுழல்கள்ல உழண்டு கொண்டிருந்த ஒரு மனமாக கூட இருந்திருக்கலாம். கூட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால்
ஒரு திடமான புள்ள டக்கண்டு அப்படியான ஒரு இதுக்கு போறதுக்கு இல்ல ஸ்ட்ராங் அதுல இல்லாத மாதிரி அது. இல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கிறதானே இப்ப அவர் படிப்பு முடிச்சிட்டார். இனி வந்து அம்மா வேலை செய்யணும், அம்மா வேலைக்கு அனுப்பக்கூடாது, நான் போய் வேலை செய்ய வேணும், ம். அம்மாவை நல்லா வச்சிருக்கணும், இப்படியான சிந்தனையோட தான் அவர் இருக்கிறார். இருக்கிறவருக்கு இப்படி நான் தப்பு இதெல்லாம் பெரிய தப்பு இல்லைன்றத அவருக்கு உணர்ந்து கொள்ள முடியாத அளவு அதே நேரத்துல அந்த வினிதா என்ற பெண். கதாபாத்திரம் வந்துட்டு அவ இதுல நீங்கள் உங்களுக்கு அந்த கதையை சுருக்கமா எழுத வேணுமன்றதுக்காக அவனுடைய பாத்திரம் எங்களுக்கு அவன் முகம் தெரியல எப்படின்னு சொல்லி. அவ எப்படியானவ ரஷிதா சொன்ன மாதிரி அவகிட்ட சொல்லி இருந்தா கூட அவ அதை புரிந்து கொண்டு போற மாதிரி இருந்தா கூட அது ஒரு ஒரு சவால்களை எதிர்நோக்குற ஒரு நல்ல ஒரு 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 வித்தியாசமான இன்னொரு யதார்த்தமான ஒரு ஃபோர்வர்டான முகத்தை காட்டி இருக்கலாம். இல்லாட்டி நாங்க அவ வந்து ஏற்றுக்கொள்ள இப்ப எப்படி இந்த தற்கொலை செய்ய போறதா தான் கதை வரப்போகுது. எனவே அவ வந்து புரிதல் இல்லாத ஒரு காட்டியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அவன் பிம்பம் வந்துட்டு எங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு பிம்பமாகத்தான் இருக்குது. அவ ஒரு பதுமையாக இருக்கிற அவக்கு அவ இதை எதிர்த்திருக்கலாம், அல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி எதிர்த்த ஒரு காரணத்துக்காக கூட அவர் போய் அடிபட்டு திரும்பி வந்து போய் இது பண்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருந்திருக்கலாம். எனிவே ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆளாக இருந்திருந்தால் எப்படி கிட்ட போய் சொல்லி இது சரி வராது, சொல்லாமலும் எனக்கு ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு கட்டம் வரப்போல் அவருடைய தற்கொலை நியாயப்படுத்தப்பட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது நீங்க அம்மா சொன்னது மாதிரி எனக்கும் அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க ஒரு வெள்ளக்காராக்கள்னா இப்படிதான் விதிப்பாங்க என்று நாங்க புரிதல் வச்சுக்கிறோம் தானே. அது வந்து நிறைய இடங்கள்ல இப்ப இருக்குது. எப்படின்னு அது வெள்ளக்காராக்கள் இல்ல. ஒரு இப்ப நான் இப்ப கிழக்கு மாகாணத்துல இருக்கிறேன்னு சொன்னா வடமாகாணத்துல இருக்கிறவங்களை பற்றியும் எனக்கு ஒரு புரிதல் அப்படி இருக்குது. எனவே எங்களுக்கிட்ட ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேணும். வந்து நாங்க இன்னொரு சமூகத்தவர்களையோ இல்ல இன்னொரு சாராரை பத்தியோ நாங்க பேசுவதற்கு முதல் வந்து அவர்கள் தொடர்பான சரியான புரிதல் எங்களுக்கு இருக்குதான்னு பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன விஷயம் நீங்க சொன்னது மிக மிக சரி, 100% ஒத்துக்கொள்றேன். இப்ப இந்த சாதி பிரிவினை மாதிரி பிரதேசவாதம் என்பது நாட்டுக்கு நாடு வேறு நான் என்ற அந்த ஒரு அளவுக்கு மிஞ்சின ஒரு நான் என்ற ஆணவத்தில்தான் இந்த அத்தனை பிரிவுகளுமே வருகிறது. நான் இந்த இடத்து, நான் மட்டக்களப்பு, நான் யாழ்ப்பாணம், நான் தீவு அப்படி என்று சொல்லிக்கல வந்து சொல்ல வெளிக்கிற பொழுதுதான் மனிதநேயம் என்பது மறைந்து போகின்றது. மனிதநேயம் மறைந்து கலாக்கா இது சம்பந்தமான ஒரு கதையை நாங்க எடுத்துட்டு வந்தா இது பற்றி கூடுதலாக நிச்சயமாக அந்த நிறைய விடயங்கள் அந்த மனிதநேயத்தை மறைத்து இந்த இதுல நாங்க கலந்துரையாடல என்ன ஒன்று வருது என்று சொன்னால், ஒரு கதையை படைக்கிற நேரத்துல அந்த கதையில ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி என்றது வாசகர்களுக்கு சரியான பூரணமான ஒரு தெளிவு இருக்க வேணும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படியா இருக்குது என்று வாசகர் பற்றிய தெளிவு இருக்கணும். மற்றது ஒரு எழுத்தாளன் வந்து தண்டை இனத்தை அப்படியே கொடுக்கிறது முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், வாசகர்கள் எப்படி அந்த கதையை புரிந்து கொள்கிறார்கள் என்றதை பொறுத்துத்தான் அந்த ஒரு கதை எழுதப்பட வேண்டும் என்ற அந்த 2 சம்பவங்களும் இன்றைய அந்த கலந்துரையாடல்ல பூர்ணமாக தெரியுது. மற்றது வந்து கலாச்சாரமோ பண்பாடோ எதாக இருந்தாலும் மனிதன் அந்த வாழ்ற அந்த சூழலும் அந்த வாழ்ந்த விதமும் தான் அந்த மனிதனை வந்து அவன் கலாச்சாரம் என்று சொல்லலாம். அவன் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஒரு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா அவன் முற்றுமுழுதாக வெளிநாடாகவே போவான்ன்றது இல்லை. இப்ப வந்து எனக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு இதை முடிப்போம் இருப்பேன். என்னென்றால், ஒரு ஆப்பிரிக்காவில பிறந்த ஒரு பையனை வந்து ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து அமெரிக்காவில கொண்டு வந்து வளர்த்து அவனை சின்னதிலேயே கொண்டு போய் அவனை முற்று முழுதாக ஒரு வெள்ளைக்காரனை போலவே வளர்த்தெடுக்கிற ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டை போய் பார்ப்போம்னு சொல்லி போறார் அந்த நாட்டுக்கு. போக்குல அவன் நிலத்தில எல்லாம் நின்று சாப்பிட மாட்டான், ஸ்டூல் எல்லாம் எடுத்துட்டு போறான். அவன் போட்டுட்டு மேசையில எல்லாம் போட்டுட்டு இருப்பம் எடுத்துட்டு போறான். போனால்
அங்க போனதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான், மேசையில இதை வச்சு முள்ளக்கம்பி எல்லாம் வச்சுட்டு உடனே என்ன செய்யறான், கையால் எடுத்து அந்த இறைச்சியை கடிக்கிறான். அவன் கையால தான் எடுத்து கடிக்கிறான். அப்ப இது என்னன்னு சொன்னால் அது ஆதாரம் மாறாது. எப்படியும் எங்க போனாலும் எங்களுடைய அந்த பண்புகள் ரூட்ஸ் மாறாது ரூட்ஸ் மாறாது. என்றதுதான். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி அந்த நீங்க சொன்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு இதை நான் எடுத்துக்கொள்றேன். எங்களுடைய இமோஷன்ஸும் யூனிவர்சல். அது பெரிய ஆய்வுகள் நடந்திருக்குது. இவங்க நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஐரோப்பியர்களுக்கு இருக்காது. நாங்க தான் பெரிய கலாச்சாரத்துல கொடி கட்டி பறக்கிறோம்னு நாங்க சொல்றதெல்லாம் ஒரு மித். ஏனண்டா நீங்க அறவே மனிதர்களோட தொடர்பு இல்லாத ஒரு சமூகத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு இது. நான் சொல்றது ஆய்வு முடிவு, உளவியல் ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வு முடிவு. இமோஷன்ஸ் நாங்க எப்படி சிரிக்க கொலை எங்கட முகத்துல எந்த தசைகளா செய்து, கோபப்பட கொலை எந்த தசைகளா செய்து என்கிறத வச்சு பார்த்தா எல்லா கண்டத்திலையும் எல்லா நாட்டிலையும் இருக்கிற மக்கள் பிறப்பிலேயே எங்களுடைய இமோஷன்ஸ் யூனிவர்சல், அதாவது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்டு. சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்ப நாங்க ஒரு மணித்தியாலும் பேசியிருக்கிறோம், கிட்டத்தட்ட பேசியிருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்குது. மிக்க நன்றி. இந்த பயணம் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்களும் சரி, கலாக்காவும் சரி, நானும் சரி, ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இதை நான் ஆரம்பித்தேன். எழுத்தாளர்களுக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, வாசகர்களுக்கும் சரி, இது ஒரு பயனை தர வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது நல்லா வளர வேணும் என்று எல்லாரையும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன், நல்ல ஒரு கதையோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.